கடவுளே, எங்க கப்பல்ல பாவம் பண்ண அந்த பண்ணாட யாரு வழி காத்து சொல்லிட்டு அடிக்குது. வாங்கப்பா, வணக்கம். இது போசன் வாழ்க்கையில 4-5. இன்னைக்கு காலங்காத்தாலே எங்க சீஃப் ஆபீசர் ஒரு ரெஸ்கியூ ஆபரேஷன் ஒண்ணு இருக்குன்னு சொல்லியிருந்தாரு. ஐயோ, என்னாச்சு? அப்படிலாம் யாரும் பதற வேண்டாம். மொத்த உலகத்திலையும் எந்த பொருளையும் பார்த்து பயப்படாத இந்த இரும்பு அதோட சொந்த துருவை பார்த்து வேற லெவல பதறி போயிருக்கு. கொடூர துருக்கிட்ட இருந்து காப்பாத்துறதுதான் இந்த ஆபரேஷன். இப்ப நீங்க பாக்குற இவன் தான் சிப்பிங் ஹேமர். குறுத்தட்டத்துல ஒரு முக்கிய பங்கு வக்கிறாப்ல. இதா பாக்குறது பஃபிங் மிஷின். இவங்க ரெண்டு பேர்ல இல்லைன்னா இந்த ரெஸ்கியூ ஆபரேஷன் ஒண்ணுமே இல்ல. எங்களால முடிஞ்ச கொஞ்சம் இரும்புகளை துருக்கு இருந்து காப்பாத்தி அதால ஏற்பட்ட காயங்களை பிரைமர் என்ற மருந்து போட்டு வச்சிருந்தோம். காப்பாத்தணும்ன்ற காரணத்துக்காக எபாக்சின்னு ஒரு அருமையான மருந்து ஒண்ணு கொண்டு வந்திருக்காரு. எபாக்சின்றது ஒண்ணும் சாதாரணமான பெயிண்ட் கிடையாது. சொல்றேன்னா கலக்கி முடிச்ச கொஞ்ச நேரத்திலேயே அதை எப்படியாவது யூஸ் பண்ணிரணும். அப்படி யூஸ் பண்ணலனா அதை வச்சு ஹாப்பி பர்த்டே கேக் தான் வெட்ட முடியும். ஒரு 1/4 கிலோ கேக் வெட்டுவோம்னு நினைக்கிறேன். நான் கப்பல் கவலும் போது கூட பெயிண்ட் அடிக்கலாம். ஆனா மழை வரும்போது அடிக்கவே முடியாது. வந்தா காப்பாத்த வேண்டியது தம்பியே இல்லடா, இவங்கள தான். 50 ரூபாய்க்கு 2 ஆஃபர்ல வாங்கி விட்டுருக்கு. இதையும் சோழிய முடிச்சோம்னா கையால தேக்கி விட்டுருவாங்கடா. இந்த வேகத்தை மட்டும் வேற எதுல காட்டுனோம்னா எங்கேயோ போயிருக்கலாம். நேரமா ஒரே அளவே கஷ்டப்படுறமே, நம்ம அப்ரசன்ட்லாம் காணமேன்னு தேடி வந்தா மட்டும்தான் இந்த கப்பலுக்கு வேலைக்கு வந்திருக்கேன். நம்ம நண்பர்கள்லாம் இயற்கை ரசிக்க வந்திருக்காங்க. அவனும் இந்த பியூட்டியை பார்த்து மனசு ரிலாக்ஸ் பண்ணிக்கிறான். என்னோட வியூவர்ஸ் நீங்க பார்க்கலாம். எப்படி நல்லா இருந்தா மறக்காம ஃபாலோ பண்ணிக்கங்க. இந்த அளவுக்கு அழகா இருக்கோ அதை விட கொடூரமான ஆபத்து இந்த வெதர். கண் எதிரியே கண்டமாயிருச்சு எங்க ஆங்கர். எதுக்கு நான் கப்பல் ஆங்கர்லாம் இருக்குன்னு மத்த கப்பலுக்கு காட்டுறதுக்காக மேல இங்க நின்னு கண்டென்ட்டுக்காக நான் தான் இந்த சம்பவத்தை பண்ணேன்னே சொல்லிடுவாங்க. எஸ்கேப் ஆகி அப்படியே டீ குடிக்கலாம்னு வந்துட்டோம். குடிங்கோ, தெம்பா இருங்கோ. அவமானம் நமக்குள்ளேயே பார்த்துட்டு நண்பர்கள் ஜாலியா இருக்கலன்னு கமெண்ட் பண்ணீங்கன்னா சங்கு கடிக்கப்படும். சொல்றேன்னா உங்களுக்கு கிடைக்கிறது எங்களுக்கு கிடைக்காது, எங்களுக்கு கிடைக்கிறது உங்களுக்கு கிடைக்காது. இதை வச்சு சந்தோஷமா இருங்க நண்பர்களே. ஒரு ஃபாலோ ஒன்னு பண்ணி விட்டீங்கன்னா நானும் சந்தோஷமா இருப்பேன். கரெக்டா புடிச்சிருப்பேன். அதுக்கு இதுக்கும் கழிஞ்சு போச்சு. என்ன ஃபாலோ பண்ணாதவங்க போடலாம், புகஞ்சு போச்சு.